பிரெயினோட ரத்த குழாய் வெடிச்சு ரத்த கசிவு ஆச்சுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. நம்ம ரத்த குழாய் அடைப்பாகி வர ஸ்ட்ரோக்கு இஸ்கீமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம். ரத்த குழாய் வெடிச்சு கசிவாரத நம்ம ஹெமரஜிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்றோம். ஸோ யூஸ்வலா இந்த பிரெயின் ஒரு ஸ்கல் போன்குள்ள இருக்கு அண்ட் அதுக்குள்ள வெறும் இந்த பிரெயின் அண்ட் அதோட பிளட் வெசல்ஸ் தான் இருக்கலாம். புதுசா ஒரு பொருள் அந்த பிரெயின்குள்ள வர ஆரம்பிச்சதுன்னா அதை இந்த ஸ்கல் போனால அக்கமடேட் பண்ண முடியாது. ஸோ இந்த ரத்த கசிவு ஆகும் போதும் சிமிலர் திங் ஹேப்பன்ஸ் அண்ட் அதனால பிரெயினுடைய ப்ரெஷர் ஸ்டார்ட்ஸ் டு ரைஸ் அப். யூஸ்வலாக இந்த கண்டிஷன் இருக்குன்னா இமீடியட்டாக சிடி பிரெயின் பண்ணிட்டு நம்ம ரத்த கசிவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு பிரெயினுடைய ப்ரெஷரை கம்மி பண்ணக்கூடிய மெடிசன்ஸ் கொடுப்போம். அண்ட் யூஸ்வலி இந்த கண்டிஷன் ப்ரெஷர் இருந்தா இல்லாட்டி நம்ம ட்ரக் அபியூஸ் இருக்கு, ரெக்ரியேஷனல் ட்ரக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆம்ஃபெட்டமின்ஸ், கொக்கெயின் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம்னா இந்த கண்டிஷன் வரலாம். ஆர் சம்டைம்ஸ் அன்யூரிசம், பிரெயினோட பிளட் வெசலோட வால் சாஃப்டன் ஆகுது இல்லை வீக்காக இருக்குன்னா இதனாலையும் நம்மளுக்கு இந்த கண்டிஷன் வரலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிபியை கம்மி பண்ணுறது, பிரெயினுடைய ப்ரெஷரை கம்மி பண்ணுறது அண்ட் காயிலிங் ஆர் கிளிப்பிங் ஃபார் அன்யூரிசம் பண்ணுறது டிசைட் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரோக்கை பற்றி எப்போவுமே அவேராக இருங்க. பி ஃபாஸ்ட், ஆக்ட் ஃபாஸ்ட், பிகாஸ் டைம் இஸ் பிரெயின்.